السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فيقول الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله عشر أمثالها، ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الصدقة رد البلاء، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனை பல சிறப்பம்சங்களை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அதில் பிரதான சிறப்பம்சம் ஏனைய எந்த உயிரினத்தினுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு தன்மையை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவையும் ஒரு ஆற்றலையும் ஒரு திறமையும் மனித சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த பகுத்தறிவை கொடுத்து மனிதனை மேம்படுத்த, மனிதனை கண்ணியப்படுத்த அல்லாஹ் நாடுகின்றான். பகுத்தறிவு இல்லாத ஏனைய விலங்குகள் இருக்கிறது. ஒருத்தன் நாய் வளர்க்கின்றான். நாய் அது யோசிக்கும், என்னை இவன் வளர்க்கின்றான், நான் அவன் வளர்ப்பில் வளர்கின்றேன், என்னால் அவனால் எனக்கு என்ன லாபம், என்னால் அவனுக்கு என்ன லாபம் என்றது யோசிக்காது. ஆடு வளர்க்கின்றான், மாடு வளர்க்கின்றான், சிங்கம் வளர்க்கின்றான். இந்த வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் வளர்க்கக்கூடியவன் என்னிடத்திற்கு எந்த லாபத்தை பெறுகின்றான் என்று அது யோசிக்க தெரியாது. நான் எவ்வளவு என்னுடைய உயிரை கொடுக்கின்றேன், என்னுடைய சிந்தனையை கொடுக்கின்றேன், சுமை தூக்குகின்றேன், அவனுக்காக நான் பாடுபடுகின்றேன், அவன் எனக்கு எதுவும் செய்யவில்லையே என்ற எதிர்பார்ப்புகளோ முறையீடுகளோ ஒரு விலங்கினத்திற்கு இருக்காது. ஆனால் மனிதன் இருக்கின்றான். மனிதன் அவனுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுக்கின்றான். அந்த சக்திக்கு பெயர் பகுத்தறிவு. அந்த அறிவின் மூலமாக மனிதன் தீயது எது, கெட்டது எது, நல்லது எது, மனிதனுக்கு விஷம் வைக்கக்கூடிய எது என்பதை பிரித்து அறியக்கூடிய ஒரு ஆற்றல் திறன், அதைத்தான் நாம் இன்றைக்கு பகுத்தறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ஆடு இருக்கிறது, நீங்க வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி பூனை இருக்கிறது, நீங்கள் செல்லமா வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய புறாக்கள், கிளி போன்ற லவ்பேர்ட்ஸ் பறவைகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த பறவைகளுக்கு முன்னால் ஒரு நஞ்சை வையுங்கள், இந்த பறவைகளுக்கு முன்னால் ஒரு தானியத்தை வையுங்கள். அதற்கு நஞ்சு எது, தானியம் எது என்று பிரித்தறியக்கூடிய ஆற்றல் அதற்கு இல்லை, பழக்கத்தினால் கண்டுபிடித்துக் கொண்டு. ஆனால் மனிதன், இந்த மனிதனுக்கு முன்னால் ஒரு நெருப்பு கங்கை கொண்டு வையுங்கள், ஒரு தொட்டிலே பாலை வையுங்கள், ஒரு பொட்டிலே விஷத்தை வையுங்கள். மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய தனி பிரத்யோக அறிவாகிய பகுத்தறிவை வைத்து இந்த மனிதன் இது விஷம், இது எனக்கு உழை வைத்து விடும் என்று அதை அவாய்ட் பண்ண முடியும். இது பாலு, இது எனக்கு லாபம் தரும் என்று அவன் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். இந்த துறையை தான் இன்றைக்கு நாம் பகுத்தறிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே பகுத்தறிவாளர்கள் என்று தன்னைத்தானே சுயமாக பட்டம் சூட்டிக் கொண்டவர்கள் படைத்தவனை அறிந்திருக்கிறார்களா? இங்கு கேள்வி முக்கியமான கேள்வி. அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அவன் ஏன் நம்மை படைத்தேன் என்பதை அவன் பறைசாற்றும் பொழுது, நீங்கள் எல்லாம் என்னை வணங்க வேண்டும், எனக்கு அடிபணிய வேண்டும், என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் இருக்க வேண்டும், இந்த உலகத்தின் நீதியை நிலைநாட்ட வேண்டும், இந்த உலகத்தில் சாந்தியை நிலைநாட்ட வேண்டும், இந்த உலகத்திற்கு அநீதத்துக்கு எதிராக தொடர்ந்து போராட வேண்டும், இந்த உலகத்துடைய அசத்தியத்தை அழிக்க நீங்கள் பாடுபட வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், வறியவர்களுக்கு நீங்கள் தோழமை கொடுக்க வேண்டும், அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் நீங்கள் அழிக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தில் அல்லாஹ் நம்மளை மனிதர்களாக படைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, பகுத்தறிவுவாதிகள் பகுத்தறிவு எங்களுக்கு இருக்கிறது என்று யாரெல்லாம் தன்னைத்தானே பறைசாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்குள் அடுத்த கேள்வி அவர்கள் உருவாக்க வேண்டும். நான் பகுத்தறிவாதி என்று சொல்லி நான் என்னை கம்பட்டம் அடித்துக் கொள்கிறேனே, இந்த பகுத்தறிவை குடித்த இறைவனை
நான் திருப்திப்படி விட்டுகிறேனா? இந்த பகுத்தறிவை வழங்கிவிட்ட இறைவனுடைய ஆணைகளை எடுத்து நடக்கின்றேனா? இந்த பகுத்தறிவை தந்து ஏழை மிருகங்களுக்கு நடக்கும் மத்தியிலே தனி வித்தியாசத்தை இந்த உலகத்திலே கொடுத்தான ஓர் இறைவன். அந்த இறைவனுடைய சொல்லுக்கும் அவனுடைய ஆணைகளுக்கும் நான் கட்டுப்படுகின்றனா இல்லையா என்பதை மனிதன் யோசிக்க மறந்து விட்டான். இங்குதான் உலகத்திலே பிரச்சனை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நான் இந்த மனிதனுக்கு 2 பாதைகளை கொடுத்திருக்கின்றோம். 2 பாதைகள் நான் காட்டிவிட்டான். இது வெள்ளை, இது கருப்பு. சொர்க்கம், நரகம், இறை திருப்தி, இறை அதிருப்தி. இது முஹம்மது நபியின் வாழ்க்கை, இது முஹம்மது நபி காட்டாத பிதஅத் கலாச்சாரம் என்பதை அல்லாஹ் பிரித்து காட்டி தந்து விட்டான். மனிதனுடைய செயல்பாடு என்ன இருக்க வேண்டும்? மனிதனுடைய முடிவு என்ன இருக்க வேண்டும்? எது வெள்ளை என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய மனிதன், எது கருப்பு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன், எது சொர்க்கவழி, எது நரகவழி என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தார்களே, அந்த வழிகளை தேர்வு செய்து நடப்பவர்தான் உண்மையான பகுத்தறிவாளி. இல்லை என்று சொன்னால் தனக்கு தானே பகுத்தறிவாளி என்று பட்டம் சூட்டிக் கொண்டு ஏமாற்றத்தில் இருக்கும் ஏமாளி என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மளை அப்படிப்பட்ட ஏமாளிகளை விட்டு பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, நீங்கள் ஏமாற்றத்தில் விழுந்து விடாதீர்கள். நீங்கள் ஏமாற்றத்தில் அதல பாதாளத்துக்கு போய் சிக்கி விடாதீர்கள் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் உலகத்துக்கு தெளிவாக சொல்ல கடமை பெற்றிருக்கிறோம். உலகத்தில் யார் தன்னை பகுத்தறிவாளி என்று சொன்னாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும். உலகத்திற்கு தெளிவாக துணிஞ்சி சொல்ல கடமைப்பட்ட ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம். நாங்கள் தான் பகுத்தறிவாதிகள் என்று சொல்லணும். எப்போ? முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்தார், முஸ்லிம்கள் குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்தார், முஸ்லிம்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை முழுக்க முழுக்க எடுத்து நடந்தார். இந்த உலகத்துடைய மூலை முடுக்குகளுக்கு அமெரிக்காவை அலைங்கள், ஆஸ்திரேலியாவை அலைங்கள், ஐரோப்பியாவை அலைங்கள், தொடர்ந்து செல்லுங்கள். வெள்ளை மாளிகைகளுடைய நடுமத்தியில் நின்று கொண்டு செல்லுங்கள். உலகமே காது கொடுத்துட்டேன், உலகமே காது கொடுத்துட்டேன், சிந்தனையை தொடருங்கள். உலகத்துக்கு பகுத்தறிவாதிகள் முஸ்லிம்கள் நாங்கள் தான் என்று வெள்ளை மாளிகையை நாங்கள் அரைக்கூல் விடலாம். எப்போ? முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்ந்தான். அருமையானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான். இந்த அறிவை பயன்படுத்துவதற்கு அளவுகோல் அல்லாஹ் அறிவு தந்து விட்டான் என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு மாற்றமாக சிந்திக்க முடியுமா? நம்முடைய இஸ்லாம் உனக்கு அறிவை தந்திருக்கின்றேன், இந்த அறிவை வைத்து மார்க்கத்தை ஆய்வு செய். குர்ஆனை பாருங்க, அல்லாஹ் தொடர்ந்து அறைகூவல் விடுவான். அகப்பார்வை உடையவர்களே, நன்கு படிப்பினை பெறுங்கள். அறிவு உள்ள அறிவு ஜீவிகளே, இங்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆய்வு செய்யுங்கள், சிந்தியுங்கள், ஆராயுங்கள் என்று சமுதாயத்தை ஆய்வின் பக்கம் சிந்தனையின் பக்கம் தூண்டக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் தன் அறிவை எவனுக்கோ எதற்கோ எந்த கலாச்சாரத்திற்கோ அடிமையாக ஆக்கி யாருடைய கலாச்சாரத்தையோ இம்போர்ட் இறக்குமதி செய்யக்கூடிய கேவல நிலை அவநிலை முஸ்லிம் சமுதாயத்துக்கு வரக்கூடாது. முஸ்லிம்கள் உலகத்துக்கு சொல்லணும், முஸ்லிம்கள் உலகத்துக்கு சொல்லணும். உலகமே உனக்கு நீதி வேண்டுமா? முஸ்லிம்களிடத்திற்கு. உலகமே உனக்கு அமைதி வேண்டுமா? முஸ்லிம்களாக எங்களிடத்திற்கு. உலகமே உனக்கு காசு வேண்டுமா? எங்களிடத்திற்கு. உலகமே உனக்கு படிப்பு வேணுமா? எங்களிடத்திற்கு. உலகமே உனக்கு ஆய்வு விஞ்ஞானம் வேண்டுமா? எங்களிடத்திற்கு. உலகத்துக்கு சொல்ல கடமைப்பட்ட ஒரே சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். ஆனால் இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமா என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு எவனிடத்திலே நாங்கள் கல்விகளை தேட முற்பட்டு விட்டோம்? இன்றைக்கு எவனிடத்திலே போய் மண்டிக்கொண்டு கிடக்கின்றோம்? அருமையானவர்களே, ஈரானுடைய யுத்தம் நடந்தது. ஈரான், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஈரானை நாங்கள் ஏற்கவில்லை. ஈரான் எங்களுக்கு மத ரீதியாக தலைமை பீடம் அல்ல. ஆனால் ஈரானிடத்தில் சுன்னத்துவ ஜமாத்தியாக நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன என்பதை சொல்லியிருக்கிறேன். ஈரான் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டது, அமெரிக்காவால் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு. ஆனால் ஈரான் செய்த ஒரு அதிபுத்திசாலித்தனமான காரியம் என்ன? அவன் இந்த உலகத்திலே பொருளாதார தடைகளை கண்டு மிரண்டு போகவில்லை. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்கு அவன் அடிமையாகவில்லை. அவனுக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை கட்டமைத்து இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு தரமான கல்விகளையும்
நல்ல விஞ்ஞான துறையில் முழு ஈடுபாட்டையும் கொடுத்து, இது முஸ்லிம்கள் படிக்க வேண்டிய பாடம். இவ்வளவு பெரிய குர்ஆன் எங்களிடத்தில் இருக்கிறது, இவ்வளவு பெரிய நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை இருக்கிறது. உலகத்துக்கு நாங்கள் சொல்லணும், உலகமே உனக்கு என்ன தேவையோ முஸ்லிம்களாக எங்களிடத்தில், எங்களுடைய வேதனோடு இஸ்லாத்தில், எங்களுடைய முஹம்மது நபியுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள் சொல்ல கடமைப்பட்ட முஸ்லிம்கள் இன்றைக்கு யாரிடத்தில் அருமையாக கிடைக்கின்றோம்? அருமையானவர்களே, என்னுடைய பயனுடைய நோக்கத்தை புரிந்திருக்க வேண்டும். இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நீதிமன்றத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். ஏன்? இஸ்லாத்துக்குள் இருக்கக்கூடிய கல்விகளை சவுதி அரசாங்கம் உண்டாக்கிக் கொள்ளவில்லை. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கல்விகளை கத்தார்களும் துறைகளும் உண்டாக்கிக் கொள்ளவில்லை. இவன் கல்விக்காக அமெரிக்காவுக்கு பின்னால் போய் நிற்கின்றான், இவன் டெக்னாலஜிக்காக அமெரிக்காவுக்கு போய் நிற்கின்றான். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய இரண்டு, அல்லாஹ் எங்களுக்கு பாடத்தை தருகிறான், அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய பரீட்சையை பாடத்தை தருகின்றான். ஒன்று, முஸ்லிம்கள் எல்லா தருணத்திலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை முன்னோக்குங்கள், அல்லாஹ்வின் பக்கம் சரணடையுங்கள். முஸ்லிம்களிடத்திலே பொருளாதாரம், முஸ்லிம்களிடத்திலே கல்வி, முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் எண்ணிக்கை உலகத்திலே பெருகி இருக்கிறது. உலகத்திலே இரண்டாம் தர மக்களாக முஸ்லிம்கள் இருக்கிறோம். முதலாவதாக கிறிஸ்தவர்கள், இரண்டாவதாக முஸ்லிம்கள் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எதையும் சாதிக்க முடியவில்லை. என்ன சக்தியை இழந்துவிட்டோம்? ஒரு 18 வயசு வாலிபர், ஒரு 22 வயசு வாலிபர் 1 கிலோமீட்டர் நடந்து போக முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய வாலிபத்தில் குறைவாரா, அவனுடைய உடலில் குறைவாரா, சிந்தனையின் குறைவாரா, என்ன அவனுக்கு காதல் தோல்வியா என்பதை யோசிக்கிறோமா இல்லையா? ஒரு உளவியல் சைக்காலஜி இந்த அடிப்படையில் யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரும்பாலான ஒரு முஸ்லிம் சமுதாயம், தகுதி உள்ள ஒரு சமுதாயம் இன்றைக்கு உலகத்தில் பிச்சை வாங்கிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அன்றைக்கு இருந்த அல்லாஹ் இன்றைக்கு இல்லையா? அன்றைக்கு இருந்த குர்ஆன் இன்றைக்கு இல்லையா? அருமையானவர்களே, கியாமத்து வரை அவன்தான் அல்லாஹ். கியாமத்து வரை இந்த குர்ஆன் தான் உலகத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும். அந்த குர்ஆனுக்கு அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் ஏற்பட்ட குளறுபாடு, அல்லாஹ்வை நம்புவதில் ஏற்பட்ட குளறுபாடு, உலக மோகங்கள், காசு பைத்தியங்கள், தீனாருடைய பைத்தியங்கள் எங்களை கோழைகளாக ஆக்கிவிட்டது. இது முதல் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவதாக, எந்த தூதரை அல்லாஹ் உலகத்துடைய கடைசி தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, இதை ஏற்றுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசி தூதர்னு சொல்லணும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விஷப்பிரச்சாரம் ஆங்காங்கே அவன் கிளம்பிட்டான். எத்தனையோ குழப்பங்கள் இந்த சமுதாயம் கண்டது. இப்ப நம்ம குடும்ப சண்டைகளை பத்தி பேசி ஆகணும். இதுவரை நான் வேற கருத்து பேசினேன். இப்ப நமக்குள் இருக்கக்கூடிய சில குடும்ப சண்டைகள், நமக்குள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சில துரோகிகளை பற்றி சமுதாயத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் மஹ்தி வருவார், அவர் உலகத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவார். இன்னைக்கு அங்கங்க அவன் எந்திரிச்சுட்டு நான் தான் மஹ்திங்கிறான், நான் தான் மஹ்தி, நான் கனவு கண்டேன். அவ்வப்போது இந்த குழப்பங்கள் வீறு கொண்டு எழுவும். சத்திய உலமாக்கள் போராடுவார்கள், அவனை எதிர்த்து நிற்பார்கள், அவனுடைய வாதத்திற்கு தக்க உதவி கொடுப்பார்கள், சமுதாயத்தை பாதுகாத்து வருவார்கள். ஈமானை இழந்து அவனுக்கு பின்னால் போகக்கூடிய சில கூட்டம் போய் கொண்டிருக்கும். இது தொடர்கதை. இப்போ சமீபத்துல தமிழகத்துல சென்னையில போன வாரம் ஒரு ஆலிம், சொல்லியாகணும் உண்மைய, ஒரு ஆலிம் பாக்கையாட்டு சாலையகத்தில் ஓதியவர், பாக்தவி என்ற பட்டத்தை பெற்றவர். அவர் கனவு கண்டாராம், அப்துல் காதர் ஜெயிலானி வர்றாங்கன்னா, அவங்க பள்ளிவாசலோட இமாமா நிக்கிறாங்கன்னா, இவரை பார்த்து நீங்க தான் மஹதிக்கு சொல்லிட்டு போறாங்களாம். எனவே நான் மஹதியான வாய்ப்பு இருக்குது ஒரு அறிவு போட்டுட்டார். நம்ம சமுதாயம் எதிர்த்தாலும் வாங்க ஆள் இருக்குத, அறிவு அடகு வச்சிருவாங்க. அதற்கு பின்னாலே ஒரு கூட்டம், அட மஹதி வந்துட்டாரு, இவரு தான் மஹதி என்று அதுக்கு பின்னாலே கூட்டம். விடவில்லை உலமாக்கள், களமிறங்கினார்கள். தமிழகத்திலே தாய் கல்லூரி பாக்கையாட்டு சாலையகத்தை விடவில்லை, அவரை நேரடியாக சந்தித்தது. இவர் பாக்தவி என்ற பட்டத்தை நாங்கள் படித்துக் கொள்கிறோம், இவர் வணிகர் என்று அறிமுகம் செய்தது. அவர் மறுபடி வெட்டி அடித்தாரு, வீடியோ கொடுத்தாரு. நானு என் தாய் கல்லூரியில போய் பேசி பிரச்சனை தீர்த்து கொள்கிறேன். உடனே தமிழகத்தில் எல்லாரும் இருக்கணும், மாஷா அல்லாஹ் இவர் திருந்திட்டாரு, இவருடைய கருத்தை ஏற்கலாம் பதில் கொடுத்தாங்க. நேற்றைக்கு முன்தினம் செவ்வாய் புதன்கள்ல தமிழகத்துறை தாய் கல்லூரியால் பாக்கையாத்து சாலிஹாத்துக்கு இவர் அழைக்கப்படுகிறார். வந்து அங்கு மூத்த ஆலயங்களிடத்தில் இவர் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அங்கு மீண்டும் வெட்டி அடித்து நான் மகதியாக வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். நான் மகதியாக வர வாய்ப்பு இருக்கிறது, அது அசாத்தியம் அல்ல, சாத்தியம் என்று மீண்டும் சொல்லி தனது குழப்பத்திலிருந்து வாபஸ் வாங்காமல் நான் ஒரு நபி, நான் ஒரு மஹதி என்று வாதிடக்கூடிய ஒரு தலைவிரி கூட்டம் உருவாகிவிட்டது. அருமையானவர்களே,
இந்த போலிகளை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு ஆளுங்களாக எங்களுக்கு உண்டு என்பதை சொல்லிக் கொண்டு நமது ஊரிலும் எவனாவது வரலாம், அவனுடைய பிரச்சாரத்தை எவனாவது உருவாக்கிக் கொள்ளலாம் என்று முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொண்டு, இப்படி எவனாவது நான் நபி, நான் மஹதி, நான் ஈசா என்று எவனாவது சொன்னால் அவனை நம்பாதீர்கள், அவனை ஆளுங்களிடத்தில் அழைத்து வாருங்கள், அவனிடத்தில் தெளிவாக நாங்கள் ஆதாரத்தோடு போது தயாராக இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு குடத்தில் இந்த போலி எப்படி உருவாகினா அதை எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லணுங்கல்ல, ஒன்று யூதர்களால், இரண்டாவது யூதருடைய கைக்கூலியாக தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்படக்கூடியவர்கள், பிஜேபியால் விலை பேசப்பட்டு, பிஜேபியால் மிரட்டப்பட்டு, பிஜேபியால் காசு கொடுக்கப்பட்டு அவனை ஒரு நபியாக இஸ்லாமியர்களுக்குள் குழப்பத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்படக்கூடிய அபாயகரமான டேஞ்சரான ஏஜென்ட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கு முஸ்லிம்களின் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபிதான் கடைசி தூதர், அவருக்கு பிறகு எவரும் நபி கிடையாது. எவனாவது நபி என்று வாதிட்டால் அவன் பொய்யன், அவனை கொண்ட சமுதாயத்தோடு ஆளுங்கள் தயார் என்பதை உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இந்த ஈமானை பாதுகாக்கும் பெரியோர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு வெற்றி அடைந்தவர்கள் என்று நம்பி விடாதீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் உறுதியாக இருக்கணும். முஹம்மது நபி அவர்கள் தான் கடைசி தூதர், இறுதி தூதர் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தால்தான் உண்மை முஸ்லிம்கள். இல்லை என்றால் போலி முஸ்லிம்கள் ஏமாந்து விடுவோம். அருமையானவர்களே, உலகளாவிய பிரச்சனைகள் இப்படி ஈரானுடைய பிரச்சனை, அமெரிக்காவுடைய பிரச்சனை, அரபு நாடுகளுடைய பிரச்சனை, பலஸ்தீனத்தில் தீர்வு இல்லாத பிரச்சனை இப்படி இருந்து கொண்டிருக்கும் போது முஸ்லிம்களாகி நாங்கள் செய்துவிட்ட குற்றம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றோமோ இல்லையோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்வை பின்பற்றவில்லை. அவ்வளவுதான். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கு ஊர் முழுவதும் திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1000 முறை கட்டிவிட்டோம், 100 முறை கட்டுவேன். திருமணத்தை யூத கலாச்சாரத்தில் இறக்குமதி செய்யாதீர்கள், கிறிஸ்துவ கலாச்சாரத்தை இறக்குமதி செய்யாதீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி திருமணம் செய்ய சொன்னார்களோ, எப்படி திருமணம் செய்து காட்டினார்களோ, அருமையான சகோதரர்களே, அப்படி செய்யுங்கள். ஊருக்காக வேண்டி, ஆட்டுக்காக வேண்டி காசுகளையும் உரத்து கௌரவத்தோடு வாழாதீர்கள். அல்லாஹ் அக்பர். திருமணம் என்ற பெயர்களால் எவ்வளவு ஆச்சாரங்கள் நாளுக்கு நாள் இதனுடைய செலவை நீங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. அருமையானவர்களே, நாளுக்கு நாள் இதனுடைய மாடல்கள் அதிகரித்துக் கொண்டு செய்கிறது. சமுதாயத்தின் பணம் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த விஷயத்தை சொல்லியாகணும். அல்ஹம்துலில்லாஹ், மகர் கொடுத்து கல்யாணம் முடிங்க, வரதளிச்சு கேட்டு கல்யாணம் முடிக்காதீர்கள். அது டைரக்ட் வரதட்சணையோ, அது அன்டைரக்ட் வரதட்சணையோ, ரெண்டு ஒண்ணு வந்துடும். ஒரு காலத்துல அதுக்குள்ள வந்துடும். டைரக்ட் வரதட்சணை, அன்டைரக்ட் வரதட்சணை, ரெண்டு ஒண்ணு வந்துடும். அதை தவிரங்கள் மகர் கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக வேண்டி, பகட்டுக்காக வேண்டி, போட்டிக்காக வேண்டி நான் அமெரிக்காவிலே சம்பாதிக்கின்றேன், நான் ஆஸ்திரேலியாவிலே சம்பாதிக்கின்றேன், நான் 100 பவுன் அறிவிப்பேன் என்பதை கைவிடுங்கள். நாளுக்கு நாள் இந்த மகரை கொடுக்கக்கூடிய அறிவிப்பை ஒரு லிமிட்டடு கொண்டுட்டு வாங்க. நீங்க காசு மனைவிக்கு எவ்வளவு கொடுத்து தருங்க, ஆனால் மகர் என்ற பெயரால் 100 பேருக்கு கொடுத்து விட்டு அடுத்து மாமியார் வீட்டுக்கு வைக்கக்கூடிய செலவும், கொண்டாட்டிட்ட புடுங்கக்கூடிய நகை எவ்வளவு கேவலப்பிச்சு. இது ஊருடைய பெருமைக்கும் புகழுக்காக வேண்டிய பகத்துக்காக வேண்டி இத்தனை போர் கொடுத்தாங்களா மகரு, இந்த கொடுத்துட்டு அங்கிட்டு கொடுங்கிறது கேவலப்பிச்சை இல்லையா? அருமையானவர்களே, இதற்காக மகர் கொடுங்கள். அல்லாஹ் சொன்னான், மகரை ஒரு குவியலாக அங்கே கொடுங்கள். ஆனால் ஒரு நிலையை பார்த்து ஒரு லெவலுக்கு வாங்க. அடுத்தவர்களை சிரமத்தில் சிக்க வைக்காதீர்கள். கொடுத்து விட்டு அடுத்து மாமியார் வீட்டில் பிடுங்கக்கூடிய இந்த கலாச்சாரத்திற்கு முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இது வந்துவிட்டால் முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணணும். கல்யாணத்திலையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் வேணும். அங்கு கல்யாணத்துல சொல்லிக் கொடுக்கப்படுது, என்னன்னு ஓடப்படுது. அங்க எல்லாரும் வரலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் சுன்னத்தை மட்டும் வெளியில விட்டுருவா. ஊரெல்லாம் எல்லோரையும் கும்பிடு, கல்யாணத்துல உட்கார வச்சுட்ட, ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் வெளியில வச்சு. இதுதான் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, இந்த குற்றத்திலிருந்து தௌபா செய்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹை பரிபூர்ணமாக நம்பி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிகளை, பெருமானாருடைய ஏவல், பெருமானாருடைய அசைவு, பெருமானாருடைய சிரிவு, பெருமானாரின் இரவு பகல், பெருமானாரின் திருமணம், பெருமானாரின் சமூக வாழ்க்கை, பெருமானாரின் இல்ல வாழ்க்கை, பெருமானாரின் வியாபாரம், அத்துணையிலே முஸ்லிம்கள் பின்னால் நின்றால் போகிவிட்ட நாட்களை நினைத்து வருந்தி இனி வரக்கூடிய நாட்களை அல்லாஹ்வின் கடமைகளையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் ஒவ்வொரு சொல்லையும் செயல்களையும் சுன்னத்துகளையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.